வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தந்தி சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம வீடியோஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும். நம்ம ஏன்னா கொஞ்சம் லாங் கேப் விட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே வந்து நிறையா பேத்துக்கு வந்து ஏஜ் லிமிட் பற்றி டவுட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து 43 வயசு வந்து ஆகுது, எனக்கு 38 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது. ஸோ எங்கள் கேட்டகரி வைஸில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பதில் வீடியோ எண்டில் இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஓவராலாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டு. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. சரிங்களா? ஸோ பிப்ரவரி 28 நைட்டு 11:59க்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா 30 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்போயுமே 30 நாள் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் 30 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. நான் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. தயவுசெய்து வந்து முன்னாடி 15 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. 10லேருந்து 15 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட்டு டயத்தில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, இல்லையா சர்வர் ப்ராப்ளம் வரும். குரூப் 4 எக்ஸாம் வந்து நிறையா பேர் வந்து எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ லட்சக்கணக்கில் 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவ்வளோ பேரும் ஒரே டயத்தில் வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அப்ளை பண்ண முடியலை, லேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து டென்ஷன் ஆகும். ஸோ நான் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் தயவுசெய்து ஃப்ரீயாக இருக்கப்போ 10 to 15 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுல ஏதாவது வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எப்போனா மார்ச் 4 6 இந்த 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? முக்கியமான நாள் வந்து எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் என்றைக்குன்னா ஜூன் 9 வந்து எக்ஸாம். சரிங்களா? ஸோ ஜூன் 9 எக்ஸாமு. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமில் இருக்கும். காலையில் 9:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 12:30 வந்து எக்ஸாம் உடையது. சரிங்களா? ஸோ டோட்டலாக 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஜூன் 9 மறந்துடாதீங்க, அதான் எக்ஸாமுக்குரிய டேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ வெப்சைட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டு. ஸோ வேக்கண்ட் வந்து நிறையா பேர் வந்து டிசப்பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ வேக்கண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரு. ஸோ நமக்கு தேவை ஒரு வேலை. சரிங்களா? ஸோ அது வந்து டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோவா இருந்தால் என்ன, ஒரு வேலைக்காண்டி வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு வேலை வந்து நமக்கு கிடைச்சா போதும். வேக்கண்ட் வந்து இப்போ 6244 போது 6244 வேக்கண்ட்டுக்காக நம்ம படிக்க போகிறதில்ல, ஒரே ஒரு வேலைக்காக வந்து படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ வேக்கண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து எக்ஸாமே வந்து ஜூன் அப்படின்னும் போது ஸோ ரிசல்ட் வந்து ஜனவரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ 4 மாதம் 5 மாதம் ஆகும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வேக்கண்ட் வரவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்கண்ட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிற வரையுமே வந்து வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேக்கண்ட்டை வந்து மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க். சரிங்களா? ஸோ இந்த இதில் இருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. இதில் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கம்பல்சரி இருக்கும். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது ஜிஎஸ். இது ஜிஎஸ்னும் போது அதில் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸு வந்து நம்மளுக்கு பார்ட் பியில் வருது. பார்ட் ஏல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் வந்து ஜிஎஸ்சில் 75 கொஸ்டின், அதாவது மேக்ஸ் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 25 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின். டோட்டல் மார்க் வந்து 300 மார்க். அது எப்படி 300 மார்க் வரும்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து மார்க் வந்து 1.5. சரிங்களா? ஸோ அதை வேல்யூபிள் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக 300 மார்க் வரும். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் 300 மார்க்குக்கு எழுதுறீங்க, 200 கொஸ்டின் வந்து எழுதுறீங்க. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து கம்பல்சரி வந்து தமிழ் தான். ஸோ அது வந்து
ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாறும் சரிங்களா. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி தமிழ் தான் இருக்கும் பார்ட் ஏல. ஸோ அந்த பார்ட் ஏல நீங்கள் 40% வந்து மார்க் எடுத்தால் தான், அதாவது 40% மேலே கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாகி 60 மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுடைய பார்ட் பியில் இருக்க ஜிஎஸ் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் வந்து வேல்யூ பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ பார்ட் பி வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணோன்னா பார்ட் ஏல வந்து நீங்கள் 60 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும் சரிங்களா. ஸோ அதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வந்து நல்லா படிங்க, தமிழில் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா தமிழ் வந்து 100 கொஸ்டின் அப்படின்னும் போது 100ல் வந்து 40 கொஸ்டினாவது கரெக்ஷன் ஆகணும் சரிங்களா. ஸோ கரெக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்ட் ஏல 40%க்கு மேலே வந்து மார்க்கு உங்கள் கரெக்டான ஆன்சர் இருந்தால் தான் பார்ட் பி வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ விஷயத்துக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டு. ஸோ இதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து இருக்கும். சில ஓசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 ஓசி கேட்டகரியில் வரவங்களுக்கு சரிங்களா. ஸோ இது எதுக்கு பொருந்தாது இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதாவது விஏஓ ஆஃபீஸர், அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத், பழங்குடியினர் எஸ்டி கேட்டகரியில் இருப்பாங்களே. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 சரிங்களா. ஸோ ஓசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 தான் மினிமம் ஏஜ் லிமிட்டு, அதே மாதிரி 32 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் 21 தான் மினிமம் ஏஜ் லிமிட்டு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 தான். இது வந்து மாறாது, இந்த ஓசி கேஸ்ட் வைஸ் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ மீதி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு வேலையை பொறுத்தளவு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஏஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ்சி அருந்ததினர், அதே மாதிரி டிஸ்டிடியூட், விடோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி, பிசி, ஓபிசிஎம்எஸ் அண்ட் பிசிஎம்எஸ் இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 42 வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஏஓ பொறுத்தளவு இதோடைய எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் சரிங்களா. ஸோ 10th நீங்கள் வந்து படித்து பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விஏஓக்கு அப்ளை பண்ணி எழுதலாம் சரிங்களா. ஸோ 10th முடிச்சுட்டு நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் டிகிரி வரையுமே வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது புரியுதுங்களா. ஸோ இந்த 42ன்றது 10th மட்டும் படிச்சிருக்கவங்களுக்காண்டி தான் வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் 10th மேலே படிச்சிருக்கீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு பொருந்தாது சரிங்களா. ஸோ நீங்கள் 10th மேலேன்னும் போது டிப்ளமோ 12th எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 43 வயசு ஆனாலும் நீங்கள் 12th வரையும் படிச்சிருந்தீங்கனாலும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம், உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த விஏஓக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 34 கொடுத்துருக்காங்க இந்த டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்குமேவும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 10th 12th அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஹையர் ஸ்டடீஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 10th வரை நீங்கள் படித்து அடிஷ்னலாக நீங்கள் 12th டிப்ளமோ முடிச்சிருந்தீங்களும் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ இது இல்லை, 10th வரை படித்தவங்களுக்கு தான் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த ஏஜ் லிமிட்டை பற்றி டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. ஸோ நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு யூடியூப்பில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ ஏஜ் லிமிட் பற்றி நீங்கள் நமக்கு கேட்டனால இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தந்தி சேனல்லுமே வந்து வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. ஸோ வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.